ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மனசெல்லாம் முடியுது இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த சீரியலையும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி தான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் டைம் எக்ஸ்ட்ரா போச்சு. சாரி கைஸ், சரிங்களா? இன்றைக்கி மனசெல்லாம் அந்த நாடகத்தையும் நான் கொஞ்சம் கிளிக்கலான்னு தான் இருக்கிறேன். இன்றைக்கி எல்லா நாடகத்தையுமே கொஞ்சம் கிழிச்சிடலாம். இப்போ நம்ம இதயத்துக்கு போகலாமா? ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி என்னாச்சு? ஆதி, நீ பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக், அதாவது போய் நினைவலைகளை அழிச்சிட்டு அந்த ஃபோட்டோவை கிழிச்ச பார்த்தியா? எங்கள் ஜனனி, அதாவது எங்கள் பாரதியார் நடிச்சிட்டு இருந்த அந்த ஜனனி தமிழ் ஃபோட்டோவை இப்படி கிழித்து நினைவலைகளை போய் அழிச்ச இல்லையா? அப்போ யோசித்துருக்கணும், சரியா? நினைவலைகளை அழிக்க போகிறோன்னு முடிவெடுத்த பார்த்தியா? அப்போ யோசித்துருக்கணும். காரில் ஏறி உட்காந்துட்டு ஜனனிக்கிட்டேயும் தமிழ்கிட்டையும் நான் போயிட்டு வரேன்னு சொன்ன பார்த்தியா? அப்போ யோசித்துருக்கணும், சரியா? அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபோட்டோவை டாக்டர் அம்மா ஒரு தடவைக்கு 2 தடவை முடிவு பண்ணிவிட்டு சொல்லுங்காதின்னு சொன்னோன்னே அந்த ஃபோட்டோவை கிழிப்பை பார்த்தியா? கிழிக்கிறதுக்கு முன்னாடி யோசித்துருக்கணும், சரியா? இப்பெல்லாம் யோசிக்காமல் நினைவலைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு 5 வருஷம் மித்ரா கூட கொண்டு போய் அமெரிக்காவில் குப்பை கொட்டிட்டு இப்போ பாரதிய பொண்டாட்டி தமிழ் என் புள்ள இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமே இல்லை மிஸ்டர் ஆதி, சரியா? ஒரு நிமிஷம் வாழ்க்கையில் ஒரு நிமிஷம்தான் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க கரெக்டான முடிவு அப்படின்னு. அந்த கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் தவறிட்டீங்க மிஸ்டர் ஆதி, சரியா? இப்போ நினைவலைகளை அழிச்சிட்டு இப்போ போய் வாசுகிட்ட போய் புலம்பிகிட்டு இருக்கிறீங்களே. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆதி மயக்கம் போட்டு விழுந்துருவார். அப்போ நம்ம அந்த பாட்டி காப்பாற்ற அந்த மருந்து கொடுத்து ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ ரெடி பண்ண பிறகு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னோடனே, நீ இந்த மாதிரி சாப்பிடல, மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க அப்படின்னோடனே நம்ம மரகதா மறந்துட்டு உங்களுக்கு லோ பிபியாக இருக்கும். ஐயா எனக்கு லோ பிபிலாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அங்கே ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? வாசுக்கு திதி நடக்கிற மாதிரி அந்த இது வச்சுருக்காங்க, ஃபோட்டோ, அந்த மாலைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை ஆதி பார்க்குறாப்புல. ஸோ இந்த மாதிரி வாசுவுக்கு இன்றைக்கி திதி அப்படின்னு சொன்னோடனே பாரதி, என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்மா அப்படின்னு. ராசாத்தி நீ சொன்னால் மட்டும் அப்படியே பறந்தடிச்சு வந்துடுவியா ராசாத்தி வாசுவுக்காக? சரியா? நீ தான் வாசுவையே மறந்துட்டியே, ஆதி மயக்கத்திலே இருக்கிறீங்களே மேடம். வாசுவை பற்றி ஒரு நாளாவது நீ நினச்சி பார்த்தியா? ஒரே ஒரு நாள் எப்போ திரும்ப அழுவா? அதாவது ஃபஸ்ட்டு சீசனில் ஜனனி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வாசு ஃபோட்டோ வச்சு அழுவான், நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு தடவை தான் வாசு ஃபோட்டோவை எடுத்து அழுதாப்புல. அதுக்கப்புறம் வாசுவோட சாப்டரே க்ளோஸு, சரியா? பாரதின்ற ஒரு கேரக்டர்கிட்ட வாசுன்ற சாப்டரே க்ளோஸ் ஆகிப்போச்சு, சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? துறை வராப்புல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உள்ளே போய் மறைஞ்சிக்கிறாங்க. அப்புறம் துறை வாய்க்கு அதெல்லாம் பேசுகிறாப்புல. நான் அதெல்லாம் சொன்னேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுது, சரியா? அதனால் நான் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். ஸோ அவங்க அம்மா கிட்ட போட்டு வம்புழுக்கிறாப்புல. இவன் அதான் நான் சொல்லலையா நேற்று, இவன் லவ் பண்ணி பாரதின்ற ஒருத்தியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான், தமிழ்னு ஒருத்தியை பிள்ளையா பெற்றா. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்தான், அதே பாரதியை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு குழந்தைய பெற்று பாரதியை ரொம்ப இதாக பேசினான். அப்புறம் வாசுவையும் ரொம்ப தப்பாக பேசுனங்காட்டி அந்த அம்மா கோவம் என் மருமகளை பற்றி நீ தப்பாக பேசாத அப்படின்னு சொன்னோன்னே, என் மருமக பத்திரமாத்து தங்கம் அப்படிங்கிறாப்புல. இந்த பத்திரமாத்து தங்கம் தான் மரகதம்மா வாயை திறக்க மாட்டேங்குது. நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கள், சரியா? இல்லைன்னா வாயிலேருந்து அந்த கையை உள்ளே விட்டு அந்த பெரிய கொலக்கட்டை வச்சுருக்காங்க பாருங்க, அந்த கொலக்கட்டை எடுத்து வெளியே வீசுங்க. இல்லைன்னா சோத்து உருண்டையை வச்சு உள்ளே அடைச்சிருக்கு பாருங்க, அது தூக்கி வெளியே வீசுங்க, சரியா? நீங்களாவது அதை செய்யுங்க. நீங்களும் அதை செய்ய மாட்டீங்க. ஆனால் நான் தான் இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துரை இந்த நாடகத்தில் என்ட்ராகும் போது நான் சொன்னேன், துரை மூலியமாக தான் உண்மை கொஞ்சம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி ஆதிக்கு தெரிய வரும் நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல, நான் ஒரு ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த துரை வாயாலே இன்றைக்கி வாசு தான் பாரதியோட முதல் புருஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆதிக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தமிழ் வாசுவோட குழந்தை, ஆதி எனக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லி அவன் தெரிஞ்சுக்கிட்டாப்புல. ஸோ அப்போ அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் அப்படியே கால் போன போக்குலேயே நடந்து போனால் வாசுவோட சமாதிக்கே போயிடுறாப்புல. அப்புறம் அந்த ஹார்ட்டு துடிச்சங்காட்டி வாசு சமாதியில் பார்த்துட்டு ஒரே புலம்பல் சமாதிக்கிட்ட நின்று, ஏன் பாரதி எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? எனக்கும் பாரதிக்கு இடையில என்ன நடந்தது? இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லை பாரதி ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா? ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் தமிழ் உங்களுக்கு பிறந்த குழந்தையா? தமிழ் என்னையை நினச்சி அப்பாவா இது பண்ணாளா
அப்போ இத்தனை நாள் அந்த குழந்தை அப்பான்னு தெரிஞ்சு சொல்ல முடியாத நிலைமையில இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அப்பா அத்தான புலம்பத்தான் செய்யணும். ஏன்னா நீ பண்ண காரியம் ஆதி அப்படி. சரிங்களா மிஸ்டர் ஆதி அவர்களே, நீங்கள் பண்ண காரியம் அப்படி. சாரதான்ற ஒரு கேரக்டர், அதாவது உங்கள் அம்மா வந்து செத்ததுக்கு பாரதி தான் காரணம்னு சொல்லி நீங்கள் தப்பாக டெசிஷன் எடுத்து போய் நினைவலைகள் அழிச்சிங்க இல்லையா, அதுதான் மெயின் காரணம். சரியா? எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். அந்த தமிழ் பாப்பா வந்து உங்களை அப்பான்னு கூப்பிடும்போது, நான் உங்கள் அப்பா இல்லை, நீங்கள் நீ அங்கிள்னு கூப்பிடுன்னு சொல்லிங்க பார்த்தீங்களா, அப்பா அன்னைக்கே எங்களுக்கு அப்படியே அப்செட் ஆகி போச்சு. அப்படியே வெறுத்து போச்சு, நாடகம் பார்க்குறதுக்கே வெறுத்து போச்சு. இன்றைக்கி வந்து ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது ஆதி, என்ன ஆக போகுது? உங்கள் கேள்வி 1000 கேள்வி இருக்கலாம், ஆனால் இந்த 1000 கேள்விக்கு ஒரே தப்பு, நீங்கள் பண்ண தப்பு மட்டும்தான். அவெல்லாம் கரெக்டாக தான் இருந்தா. அவள் வந்து தமிழ் மேலே இருக்கிற ஒரு பற்றுனால உங்கள் அம்மாவை போட்டு கிளியும் கிழிச்சிட்டா. சரியா? எங்கேயே தமிழை வந்து இந்த அம்மா தான் கடத்தியிருக்க மாட்டேன். ஆனால் அவளும் கொஞ்சம் யோசித்து பேசியிருக்கலாம். என்ன கேஸ், அதாவது ஜனனி வந்து பாதியை நடிச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களும் கொஞ்சம் யோசித்து பேசியிருந்துருக்கலாம். எப்படி நம்ம மாமியார் வந்து இப்படி செய்வாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு துளி, ஒரு கடுகளவு கூட அவகிட்டே அது இல்லை. வார்த்தையை வந்து நெருப்பள்ளி கொட்டின மாதிரி கொட்டி அந்த அம்மாவை சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டா. ஆனால் இன்னுமே அது சூசைடா இல்லை இல்லை மித்ரா பண்ணதா எதுவுமே தெரியல. அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா போதும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆத்தாச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைரி, எழுதி வச்ச டைரி இருக்கு இல்லையா, அந்த டைரி அந்த சாவியை வச்சு ஆண்டாள் ஊரில் போய் அந்த டைரியை திறந்து அந்த டைரியை படித்தானா போதும், வேலை முடிஞ்சது. எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடச்சிரும். சரியா? அப்புறம் இவன் வந்து புலம்புனது வந்து பார்த்திங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து எல்லாமே இவனுக்கு தெரிய வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. வாசு வந்து சாகடிக்கப்பட்டது, வாசுவோட இதயத்தை எடுத்து இவனுக்கு வச்சது, ஸோ எல்லா விஷயமுமே இவனுக்கு வந்து ஆதிக்கு வந்து ஞாபகப்படுத்துகிற சூழ்நிலைக்கு நாடகம் தள்ளப்பட்டு விட்டது. ஓகேவா? ஸோ வேற என்ன, அவ்வளோதாங்க. வேற என்ன, இதில் வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் நம்ம மித்ராக்கா வேற ஆதியை காணும்னு சொல்லி ஒரே புலம்பல், ஃபோன் மேலே ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாப்புல ஆதி. எங்கே போனால் என்ன ஆனான்னு ஒன்றும் தெரியல. சுதாகர்கிட்டையும் சொல்லி புலம்புறாப்புல. ஆமாம், அவன் உங்ககிட்டே சொல்லிட்டு போக மாட்டேங்கிறான், என்கிட்ட மட்டும் என்ன சொல்லிட்டா போவான் அப்படிங்கிறா சுதாகர். அப்புறம் நீ டென்ஷன் ஆகாத மித்ரா, ரிலாக்ஸாக வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாட்டியை கூப்பிட்டு சொல்லிடுறான். ஆதி எங்கே போயிருக்காரு, பாரதி எங்கே போயிருக்காங்க அப்படின்னோடனே, அந்த நம்ம தவளை என்ன இருக்காங்கல்ல, அதாவது தவளை தன் வாயால் கெடு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது இந்த அண்ணன் விஷயத்தில் கரெக்டாக இருக்குது. பாட்டி ஒன்று சொல்கிறதுக்குள்ளே இவரே சொல்லிட்டாரு. அப்படியா, பாரதியும் பாரதி அண்ணியும் ஆதி அண்ணனும் 2 பேரும் சேர்ந்தானே ஒன்றா வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டான் மித்ரா கிட்ட. சரியா? ஸோ இனி மித்ரா என்ன செய்ய போகிறான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான இதயம் சீரியல் பரவாயில்ல கைஸ். வாசுக்கிட்ட அந்த புலம்புன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்கள் தான் ஆதி. சரியா? அது இல்லைன்னு யாராலையும் மறக்கவே முடியாது. ஏன்னா அவள் ஜனனியாக நடிச்சிட்டு இருக்கும்போது அவள் வந்து உங்களை வெறுக்கவும் இல்லை, எதுவுமே செய்யலை. அவள் வந்து அவங்க அம்மாவுக்கு திதி பண்ணும்போது கூட நீங்கள் தான் எல்லா பொருளையும் தூக்கி வீசுனீங்க. எங்கள் அம்மாவுக்கு திதி பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? எங்கள் அம்மாவை நீங்கள் அப்படிலாம் பேசிட்டு எங்கள் அம்மாவை சாகடிச்சிட்டு எங்கள் அம்மாவுக்கு திதி பண்ணுறதுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லி அந்த பொருளெல்லாம் தூக்கி வீசினால் நீங்கள். சரியா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாரதி வந்து இன்னும் எந்த உண்மையும் சொல்லாமல் இருக்காப்புல. சொன்னால் நீங்கள் எங்கேயாவது பிரிஞ்சு போயிடுவீங்களோ, என் குழந்தைங்களை விட்டு எங்கேயாவது போயிடுவீங்களோன்னு சொல்லி தான் பாரதி வந்து அப்படியே வாயில் தாரை போட்டு அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. சரி, ஓகே டன், நீ எல்லாத்துக்கும் இந்த சாவி அந்த டைரி அதை மட்டும் படித்தா போதும். பார்க்கலாம், நீ வாசுவாது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எல்லா உண்மையும் தெரிய வைக்கிற மாதிரி செஞ்சாப்பில்லைன்னா நல்லா இருக்கும். பார்க்கலாம், நீ மண்டே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மற்ற சீரியல் வந்து கார்த்திகை தீபம் ஒரு வழியாக கும்பாபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. வேலை முடிஞ்சது. சீக்கிரமாக கும்பாபிஷேகத்தை முடித்து நம்ம பேரனை, அதாவது சாமுண்டீஸ்வரியே வந்து உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சு மாப்பிள்ள, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா நாடகம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வேளை உண்மை தெரிஞ்சு மறுபடியும் கத்துற மாதிரிலாம் எடுத்தாங்கன்னா மறுபடியும் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக இவன் நம்ம கார்த்தி வந்து இங்கேயே தான் கிடக்கணும். அவன் பிஸ்னஸ் எல்லாம் போய் பார்க்கவே முடியாது. சரியா? அதனால் சீக்கிரமாக இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக கொடுத்தாலும் நல்லா இருக்கணும். கார்த்திகை தீபம். அப்புறம் வேற என்ன சீரியல், சின்னஞ்சிறு கிளியில் வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட்டாகவே இருக்குது கைஸ். ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. அப்புறம் கருணை விட்டு இந்து நான் போக மாட்டேன் அப்படிங்கிறப்பல. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சின்னஞ்சிறு கிளியே இப்போ தான் சூடு பிடிக்க நல்லாவே ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வேற என்ன, சந்தியாராகம் நான் பார்க்குறதே இல்லை. கெட்டி மேளம் உங்களுக்கே தெரியும், துளசி அக்கா பொழைச்சாச்சு. அப்புறம் வீரா சீரியலில் வீராவோட ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணால் மட்டுமே அந்த நாடகம் நன்றாக இருக்கும்.
அப்புறம் வேறு என்ன சீரியல், மத்தியானம் வாரிசு சூப்பராக போயிட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்ச சம்யுக்தா இங்கே இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னு கேளுங்களேன், அவள் வாயாலே ஒரு நாள் தமிழ்கிட்ட உண்மையை உளர போகிறா, அதை சிபி கேட்கணும். புரியுதுங்களா? சிபி வந்து சம்யுக்தா வாயாலே அவள் உண்மையெல்லாம் சொல்லும்போது சிபி கேட்டால் தான் இதுக்கு வந்து ஒரு சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம மௌனம் பேசியதே இல்லை, ரம்யா இருப்பாங்க பார்த்தீங்களா, அதான் நம்ம சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ரம்யா ஒரு பொண்ணு இருப்பா பாருங்க, அந்த பொண்ணை தான் தூக்கி இப்போ வாரிசில் வெண்பாவாக போட்டிருக்கீங்களே, அந்த பொண்ணு இப்போ பாருங்கள், நான் கூட என்னடா வெண்பா திருந்திட்டாளா அப்படின்னு நினச்சா வில்லியே அவள் தான் கைஸ். புரியுதுங்களா? தமிழுக்கும் சம்யுக்தாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டு அந்த சண்டையில் மேடம் தான் குளிர்காய போகிறாங்க. சரியா? அப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா ரம்யா அடுத்த வெண்பா தான் வந்து வாரிசில் அடுத்த வில்லன் வில்லி. அவங்க அப்பாவை கம்முன்னு இருக்க சொல்லிட்டா, நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் எதுவுமே இது பண்ணக்கூடாது, நான் என்ன செய்கிறேனோ பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டாப்புல. ஓகே டன். வேற என்ன? மனசெல்லாம் கைஸ், என்ன கைஸ் இப்படி முடிச்சிட்டாங்க? கரிகால நந்தினியே இல்லை ஃப்ரேமில். என்ன மனசெல்லாமலே இவங்க என்ன கான்செப்டில் முடித்தாங்க? முதல்ல என்ன கான்செப்டில் முடித்தாங்க? ஐஸ்வர்யாவை கெட்டவன் சொல்லி நிரூபிச்சிட்டாங்க. அந்த கனகாவை எல்லா இதுவுமே இது பண்ணி காமிச்சிட்டாங்க. கரிகால நந்தினி எங்கே? அந்த ஃப்ரேமில் கரிகால நந்தினியே இல்லையே. மெயினான கேரக்டரே அவங்க 2 பேர் தானே. அவங்க 2 பேர் எங்கே? என்ன நீங்கள் லட்சணத்தில் நீங்கள் நான் தான் சொல்லலையா கேஸ்? ஜி தமிழை பொறுத்தளவு ஓப்பனிங் சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை பாருங்கள், 24 2:30 மணிக்கு அண்ணாமலை குடும்பம் போடுறாங்க இல்லையா, ஓப்பனிங்கை பாருங்களேன். இப்படியே பிரம்மாண்டமான காரு, பிரம்மாண்டமான வீடு, சரியா, ஒரு 10-15 காரு, குடும்பம், கோயில், விசேஷம், காரில் வந்து இறங்குறது, கெத்தா என்னெல்லாம் ஓப்பனிங் சும்மா பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. ஆனால் பினிஷுங்க ஒன்றுக்கு உப்பு சப்பு இல்லாமல் முடிப்பாங்க பார்த்தீங்களா? அப்போ தான் நம்மளுக்கு அப்படியே கடுப்பு ஏறும். ஏன்னா கரிகால நந்தினி எங்கடா? கனகா வந்து அவங்க 2 பேர்த்தையும் கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னா, இப்போ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களையும் ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்தால் தானே நல்லா இருக்கும். பேசாமல் அருளுக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு முடிச்சு விட்டீங்க நாடகத்தை. என்னடா நீங்களாம் நாடகம் எடுத்து என்னடா நீங்களாம் முடிக்கிறீங்க? கைஸ், நீங்கள் மெட்டி ஒலி சீரியல் பார்த்துருக்கீங்களா? 5 வருஷம் ஓடிச்சு. கடைசியில் அந்த லாஸ்ட்டு பொண்ணுக்கு அந்த 4 மாப்பிள்ளைங்களும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி அந்த முன்னாடி அந்த மாமனாரோட ஃபோட்டோவை வச்சு அந்த லாஸ்ட் பொண்ணு கல்யாணம் பண்ணி ஃபினிஷிங்னா அப்படி இருக்கணும் கைஸ். இது என்ன ஃபினிஷிங் தான் நான் கேட்குறேன். நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். மனசெல்லாம் சீரியல் கரெக்டான முடிவா? மௌனம் பேசியதே முடித்தாங்க, அது கரெக்டான முடிவா? சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் நானும் பார்த்துட்டேன், ஓப்பனிங் சும்மா பிரம்மாண்டமாக பண்ணிடுறாங்க. கோட் சூட்டு போட்டு ஹீரோவை காமிக்கிறது என்ன, ஹீரோயினை காமிக்கும் போது என்ன. ஆனால் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்கிறதில்ல. ஐயோ சாமி, நல்லாவே இல்லை. மனசெல்லாம் எண்டு வந்து நல்லாவே இல்லை. கனகா அப்படியே அவங்க அந்த அம்மா திருந்திருதாமா, யார் தம்பி பொண்டாட்டின்னு திருந்திருதாமா, இந்த இவன் வானதி அவங்க அப்பன் திருந்திடுறானாமா கடைசி நேரத்தில். என்னடா நடக்குதுங்க? சரி அதெல்லாம் ஓகே, ஒரு இதில் ஏற்றுக்கலான்னு வச்சுக்கோங்க. இவன் கரிகால நந்தினி எங்கே? கரிகாலன் கிட்ட வந்து நந்தினி வந்து காதலை சொல்லுவான்னு சொன்னீங்க. எங்கே காதலை சொன்னாங்க? ஒருவேளை நேற்று இது சொன்னாலும் என்னமோ, நான் பார்க்கல கைஸ். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், வேறு என்ன உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் சீக்கிரமாக முடிய போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. சீக்கிரமாக முடிஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரியா? இதயம் சீரியல் முடிஞ்சோடனே அடுத்து ஏதாவது ஒரு வேறு சீரியலை வந்து ரிவ்யூ பண்ணி போட சொல்லுங்கப்பா, நம்ம பண்ணலாம், ஓகேவா? ஓகே, வேறு என்ன? அவ்வளோதான் கைஸ். நீ என்ன சரிகம்பா ஃபைனலா? யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேவா? சரி, ஓகே, பை கைஸ். ஒன் டே பார்க்கலாமா? நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஷார்ட்ஸும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஷார்ட்ஸுக்கு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? பை.